பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய பட்சத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று. எதற்காக பட்சத்திலிருந்து கண்ணோக்குகிறான்னு பார்ப்போம். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படும் பொழுது நாம் ஒரு பலனுள்ளவர்களாக மாற முடியும். ஒரு நிலத்தை எடுத்துக்கொண்டோமானால் அந்த நிலம் எந்த அளவுக்கு பண்படுத்தப்படுகிறதோ, எந்த அளவுக்கு அந்த ப்ராசஸ் நடைபெறுகிறதோ அந்த அளவுக்கு அது பலன் கொடுக்க முடியும். ஒரு நிலம் பண்படுத்தப்படாமல் அதை விவசாயம் பண்ணும் பொழுது அதனால் பலன் கொடுக்க முடியாது. ஆனால் அதை பண்படுத்தி அதை சரிப்படுத்தி விட்டு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு விதைக்கப்படும் பொழுது அதில் ஒரு நிச்சயமான ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பண்படுத்தப்படுவது எதற்காக அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பலனை கொடுக்கும்படியாக. இந்த பண்படுத்தக்கூடிய நாட்களிலே எப்படி அந்த நிலம் பண்படுத்தப்படும் பொழுது அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிறதோ அதே போல் நாமும் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டும். அப்படி சகித்து கொள்ளும் பொழுது நம்மையும் கர்த்தர் ஒரு நல்ல பலனுள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆகையால் பண்படுத்தப்படுவதற்கு நாம் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் பண்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸில் எங்களை முழுவதுமாக விட்டு கொடுக்க ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.